வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தனுஷ் வெர்சஸ் நயன்தாரா. என்னடா 3 நாளா சோசியல் மீடியா ஓபன் பண்ணால அவன் மீம் போட்டுட்டு இருக்கானு, வீடியோ போட்டுட்டு இருக்கானு, என்னதான்டா பிரச்சனை அப்படின்றத தாண்டி இப்ப தனுஷ் எப்படி இவ்வளவு பிரச்சனையை ஹேண்டில் பண்றாரு அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியல. இப்ப அடிக்கடி தனுஷை பத்தி ஏதோ ஒரு நெகட்டிவான கான்ட்ரவர்சி வந்துட்டே இருக்கு. தனுஷ் அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, இவனை அவன் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. அப்புறம் இந்த போயஸ் கார்டன் பிரச்சனை வேற ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் தனுஷ் என்னோட பையன், இதெல்லாம் பார்க்கும்போது தனுஷுக்கு மட்டும் எப்படா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிரச்சனை வருது அப்படின்னு தோணுது. அதே மாதிரி அதுல எப்படி ஒரு ஹேண்டில் பண்றாரு, ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப நமக்குலாம் ஒரு பிரச்சனை வந்தாலே நம்ம உடஞ்சு உட்காந்துருவோம், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு செட் ஆஃப் டைம் நமக்கு தேவைப்படும். இவர் அடுத்தடுத்து எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கண்டுக்காம நான் படம் நடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்னதான் பிரச்சனை வந்தாலும் இந்த படம் நடிக்கிறது நிறுத்தவே மாட்டேன், என்னோட தொழிலுக்கு நான் உண்மையா இருப்பேன், நான் நடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ இந்த விஷயத்த அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்கு அதுல ப்ராப்பர் ஃபோக்கஸ் இருக்கணும், அதுல கை விட்டுறக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் தனுஷ்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். நீ ஏன்டா இப்ப தனுஷை பத்தி இவ்வளவு விஷயம் இது சொல்லிட்டு இருக்க, என்ன பிரச்சனைன்னு சொல்றதை விட்டுட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே ஆச்சரியமா இருக்குங்க அந்த மனுஷனை பார்த்தா. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நேத்து கிடையாது. அவர் ஆரம்பத்துல சினிமா ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை தான். முதல்ல உருவ கேலி பண்ணாங்க, அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் நடிச்சா பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க, அந்த விஷயமாகட்டும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இப்போ ஒய்ஃப் டைவர்ஸ் ஆச்சு, அது அப்புறம் போயஸ் கார்டன் பிரச்சனை, இந்த மாதிரி என் பையன் தனுஷ் அப்படின்னு சொன்னது, ஏகப்பட்ட இந்த மாதிரி நெகட்டிவ் கான்ட்ரவர்சி இருக்கு அவர் மேல. ஆனா இன்னொன்னு சுச்சி லீக்ஸ், அதை மறக்க பாருங்க. ஸோ இந்த விஷயம்லாம் ஓகே, என்னை நீங்க சொல்றீங்களா, சொல்லிட்டே இருங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவர் அந்த ஸ்டேஜில் சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணலங்கிறது என்னை படைச்ச சிவனுக்கு தெரியும், என் ஃபேன்ஸுக்கு தெரியும், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும், நான் வேலைப்பட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காருல்ல. ஸோ லைஃப்ல நம்மளும் அந்த ஒரு விஷயத்தை அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்றத நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன். வெல்கம் டு சண்டே சமையல். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இருக்காங்களா, ஆக்சுவலா இந்த லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற பேர் மக்கள்லாம் வைக்கல, அவங்களே வச்சுக்கிட்ட பேரு. ஏதோ ஒண்ணு நயன்தாரா இருக்காங்களா, அவங்க ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, தனுஷ் அதாவது அவங்க நெட்ஃபிளிக்ஸுக்கு ஒரு அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அதாவது அவங்க வாழ்க்கையில நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர்த்த வாழ வச்சிருக்காங்கல்ல. ஸோ அவங்களோட கதை படமா எடுத்தா இது இங்க ஒரு சரித்திரமா இருக்கும், படமா எடுத்து ரிலீஸ் பண்ணா இங்க நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அப்படி என்ன அவங்க கதையை படமா எடுக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு 2-3 பேர்த்த லவ் தான் பண்ணாங்க. சரி, ஓகே, நான் அதுக்கப்புறம் வரேன். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டோரி எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட பேசி வச்சிருந்தாங்க. என்னன்னா, இந்த மாதிரி A to Z கதையில, அதாவது லைஃப்ல நடந்ததெல்லாம் எடுத்துட்டு கடைசியில இப்ப கல்யாணம் முடிஞ்சது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்றதா பேசி வச்சிருந்தாங்க. இதுல அவங்க கல்யாணம் விக்னேஷ் சிவனை பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராக்கும் இந்த லவ் மலர்ந்தது, காதல் மலர்ந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, 400 ரவுடிதான் படம் இருக்குல்ல, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல 2 பேர் பேசி அப்படியே பழக்கமாகி லவ் எல்லாம் ஆகிட்டு இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்களோட லைஃப் அப்படின்னு எடுக்கிறப்ப அது கல்யாணத்துல முடியுது அப்படின்றப்ப அந்த கல்யாணம் காதல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத கண்டிப்பா அந்த படத்துல வைக்கணும். ஸோ இங்க 400 ரவுடிதான் படம் வருது இல்ல, 400 ரவுடிதான் படத்துல அந்த செட்டில் அவங்க எப்படி காதலிச்சாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்க, எப்படி 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ஷன் வந்துச்சு, ஸோ இதெல்லாம் காட்டி தானே அதுக்கப்புறம் கல்யாணம் அந்த போர்ஷனுக்கு போக முடியும். ஸோ இப்போ 400 ரவுடிதான் படத்தோட ப்ரொடியூசர் யாரு, நம்மாளு தனுஷ். ஓகேங்களா. அவங்க கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி எல்லாம் போர்ஷன் வைக்கணும், நீங்க அதுக்கு உண்டான ரைட்ஸ் எல்லாம் கொடுங்க. ரைட்ஸ் மீன்ஸ் அந்த படத்தோட சாங்ஸ் வைக்கணும், அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சு அப்படின்லாம் வைக்கணும், இதெல்லாம் வைக்கணும், நீங்க ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னதுக்கு, ஓகேங்க நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு 10 கோடி நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 கோடி தனுஷ் நயன்தாரா அவங்ககிட்ட, நயன்தாரா கிட்ட விக்னேஷ் சிவன்கிட்ட கேட்டிருக்காரு. இப்ப விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் என்னங்கிறாங்க, அவர் என்னங்க 10 கோடி கேட்கிறாரு, இந்த மாதிரி ரைட்ஸ் கேட்டா கொடுக்க மாட்டாரா, 10 கோடி கேட்கறாரு சார், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் ட்வீட் போஸ்ட் போட்டாங்க. ஓகேங்களா. அதுல அவங்க ஆரம்பிச்சப்பவே என்ன போட்டிருந்தாங்கன்னா, நயன்தாரா தனுஷ்க்கு எழுதுற தனுஷ்னு போட்டப்ப, அதாவது சன் ஆஃப் கஸ்தூர் ராஜா, அப்புறம் பிரதர் ஆஃப் இது யாரு, செல்வராகவன் அப்படின்னு போட, அதாவது கஸ்தூர் ராஜாவோட பையன், தம்பி செல்வராகவனோட தம்பி, அதாவது நீங்க ஒரு வாரிசு இதாதான் நீங்க சினிமாக்கு வந்தீங்க அப்படின்னு இன்டைரக்டா அவர் குத்தி காட்டுற மாதிரி போட்டிருந்தாங்க.
எனக்கு என்னன்னா இதுவே வந்து தனுஷ் வந்து நயன்தாராக்கு இன்னொரு லெட்டர் போடுறாரு, அந்த மாதிரி ட்வீட் போடுறாருன்னு வைங்களேன், லெட்டர் பேட் மாதிரி. அதில் அவர் என்ன எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் லவர் ஆஃப் சிம்பு, எக்ஸ் லவர் ஆஃப் பிரபுதேவா, கரண்ட் ஒய்ஃப் ஆஃப் விக்னேஷ் சிவன் அப்படின்னு போட்டா இது நல்லா இருக்குமா? அதாவது நீங்க ஒரு லெட்டர் வந்து இது பண்றீங்க, ஸ்ட்ரெயிட்டா டியர் தனுஷ் ஆரம்பிங்க, டூ தனுஷ் ஆரம்பிங்க. அதெல்லாம் இது சன் ஆஃப் கஸ்தூர் ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன். சரி விடுங்க, அது அந்த இடத்துல வந்து அவங்களோட ஈகோ தெரியுது. என்னடா தனுஷ் வந்து இப்படி பண்ணிட்டான், அவனை எப்படியோ வந்து வன்மத்தை கக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் பேர்ல அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நானும் ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர் வந்து தனுஷ். இப்போ நீங்கள் வந்து அந்த படத்தில் அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி லவ் பண்ணீங்க அதெல்லாம் வந்து காட்ட போகிறீங்க. அதுக்குண்டான ரைட்ஸ் வந்து அவர்கிட்ட தான் வாங்கணும். ஸோ அவர்கிட்ட காசு கொடுத்து அவர் கேட்குற அமௌண்ட்டு கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும். அவர் எப்படி ஓசியில் தருவார்? அதாவது அவர் கொடுக்கல, இழுத்தடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போஸ்ட் இது பண்ணிட்டு தனுஷ் வந்து இந்த மாதிரி பண்றாரு, இவர் பாருங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. அப்புறம் ஓசிலேயே கொடுப்பாங்க, அவரு ப்ரொடியூசரு, நீங்க வந்து நீங்கன்னு கிடையாது, யார் வந்து கேட்டாலும் ஆஸ் அ ப்ரொடியூசரா ஓகே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஏன்னா அவர் வந்து ப்ரொடியூசர்னா என்ன, பணத்தை போட்டு தான் வந்து அந்த படத்தை வந்து உருவாக்குனாரு. இன்னொன்று அவர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் எப்படி நினைச்சிருப்பாரு அப்படின்னா, ஏன்டா நான் வந்து உங்களை ப்ரொடியூஸ் பண்ணி உங்களை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அந்த செட்டுக்குள்ளேயே லவ்வும் பண்ணுவீங்க, அப்புறம் பிற்காலத்துல என்கிட்ட வந்து அதுக்கு இதுவும் கேட்பீங்க, நான் வந்து ஓசியில கொடுத்துடணுமா அப்படின்னு அவர் நினைக்கிறது வந்து தப்பே கிடையாது. இப்போ நானாவே இருந்தாலும் ப்ரொடியூசரா வந்து நான் காசு கேட்க தான் செய்வேன். உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா 10 கோடி கேட்டாரா 10 கோடி கொடுத்து, இல்லை வந்து ஏதோ ஒரு பேசி கம்மி பண்ணி நீங்க அதை வாங்கணும். அதை விட்டுட்டு தனுஷ் வந்து இந்த மாதிரி கேட்டதே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனுஷ் மேல தப்பு இருக்க மாதிரி திருப்பி விடுறதுல என்ன நியாயம்? ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இன்னொன்னு எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறது வந்து ஜஸ்ட் நயன்தாராவோட அந்த மேரேஜ் சீக்வன்ஸ் அது மட்டும், அதாவது காதல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, கல்யாணத்துல எப்படி முடிஞ்சு அப்படின்றது மட்டுமா, இல்ல ஏ டு Z சின்ன வயசுல இருந்து அவங்க எப்படி வளர்ந்தாங்க, எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க, சினிமால எப்படி சர்வைவ் பண்ணாங்க, அண்ட் வந்து இன்னைக்கு மேரேஜ் வரைக்கும் எப்படி அவங்க இருக்காங்க அப்படின்றத எடுக்க போறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏ டு Z எடுத்தாங்கன்னு வைங்களேன், சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடக்கும் நயன்தாராவோட வாழ்க்கை காட்டினா, அப்போ வந்து சிம்புவை லவ் பண்ணது, பிரபுதேவாவை லவ் பண்ணது, இன்னும் இது மாதிரி ஏகப்பட்ட காதல் கூட இருக்கலாம். அதெல்லாம் இப்படி படத்துல காமிச்சாங்கன்னா இவங்களுக்கு தான் அசிங்கம். அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாவே இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது, ஆமல்ல இதெல்லாம் பண்ணாங்கல்ல, இப்படி வந்து படத்துலையும் காட்டுறாங்க, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? எப்படி இப்ப ஹஸ்பண்டா இருக்க விக்னேஷ் சிவன் படத்துல காட்டுறதுக்கு இதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற கேள்வி தானே வரும். ஒருவேளை ஏ டு Z சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நடக்கிற படத்தை வந்து எடுக்கிறாங்கன்னு வைங்களா, ஒருவேளை அந்த சிம்புவை லவ் பண்ணது, பிரபுதேவாவை லவ் பண்ணது, இந்த மாதிரி கிசு கிசு வேலைகள்லாம் எதுவுமே இல்லாம அந்த படம் வந்துச்சுன்னா பார்த்துட்டு இருக்க நம்ம என்ன பைத்தியக்காரனா, அதாவது எங்களை வந்து பைத்தியக்காரன் நினைச்சு எடுப்பீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா நீங்க என்னென்ன பண்ணீங்க, யாரோட சுத்திட்டு இருந்தீங்க, யாரோட என்னென்ன பண்ணீங்க, அதாவது நயன்தாராவை சொல்றேன், என்னென்ன பண்ணாங்க, அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து நமக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்மளும் வந்து இத்தனை வருஷமா சினிமா ஜேர்னில நம்ம வந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். யார் யார் எப்படி இருந்தாங்க, அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, இவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ஒன்றும் தெரியாம கிடையாது. நயன்தாராவை பத்திலாம் வந்து ஊருக்கே தெரியும். ஓகேங்களா? அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி ஏ டு Z நீங்க வந்து லைஃப் ஸ்டோரி படமா எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பு இது அப்புறம் பிரபுதேவா அதெல்லாம் எப்படி காட்டுவீங்க? அப்படி காட்டுறக்கும் வந்து உங்களோட விக்னேஷ் சிவன் இருக்காருல்ல, இப்ப கரண்ட் ஹஸ்பண்ட், அவர் வந்து ஓகே நீ வந்து இந்த மாதிரி உன்னை கேவலமா நினைச்சாலும் பரவாயில்ல, நீ நம்ம படத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபேமிலியா கோஆப்ரேட் பண்ணி அந்த ஒரு அசிங்கமான வேலையை பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்து அவன் ஒரு உதவாகற, இந்த 2 உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகும். இன்னொன்னு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்க எப்படி வந்தாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நீங்களா வந்து ஆர்கானிக்கா அந்த குழந்தைங்க வந்து பெத்தெடுக்கல, தத்தெடுத்தீங்க, அது வேற ஏதோ முறையில இது பண்ணீங்க அப்படின்றது வந்து ஊருக்கே தெரியும். ஓகேங்களா? அப்படின்றப்ப நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, அதெல்லாம் எப்படி படத்துல காட்டுவீங்க? அது ஒரு அசிங்கன்றதை தாண்டி ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தானே, அது எப்படி படத்துல வந்து பெருமையா காட்டுவீங்க? அதாவது இப்போ வந்து நாங்க 2 குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த படத்துலயோ அந்த வெப்சி அதுல வந்து இது பண்றீங்க அப்படின்னா, அதாவது குழந்தைய வந்து ஆர்கானிக்கா பெத்து எடுக்கல, நீங்க இந்த மாதிரி குழந்தை இது பண்ணிட்டு அவங்களோட சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டுறீங்களே, அதை பார்த்துட்டு நாங்க எந்த கேள்வியுமே கேட்க மாட்டோம், அதை ரசிப்போம் அப்படின்னு நீங்க எப்படி நினைச்சு இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டோரி எடுக்கலான்னு நயன்தாரா மேம் முடிவு பண்ணீங்கன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இதுல எந்த விதத்துல நயன்தாரா சைடு நியாயம் இருக்கு? அதாவது தனுஷ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு போஸ்டர் வராங்க, அதாவது ஃபேமிலியா சேர்ந்து விக்னேஷ் சிவன் நயன்தாராலாம் சேர்ந்து இந்த மாதிரி தனுஷ் இப்படி பண்ணிட்டாரு, அவர் வந்து கல் நெஞ்சக்காரரு அப்படின்னு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, உழைப்புக்குண்டான ஊதியம் தானே கேட்கிறாரு. அவர் ஆஸ் அ ப்ரொடியூசரா இந்த மாதிரி வந்து என் படத்துல என் செட்டில் இருந்த ஒரு சில விஷயத்தை தான் யூஸ் பண்றீங்க, கண்டிப்பா நீங்க பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாருமே கேட்கற. இப்ப நீங்களே ஒரு படம் நடிக்கிறீங்க அப்படின்னா காசு வாங்காம நடிக்க மாட்டீங்களா? நயன்தாரா மேம் சொல்றேன், நயன்தாரா வந்து காசு வாங்காம நடிக்க மாட்டாங்கல்ல, காசை வாங்கித்தான் நடிப்பாங்க. அப்புறம் எப்படி அப்ப வந்து அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நீங்க போறப்ப மட்டும் உங்களுக்கு
காசு வந்து கம்மி பண்ணணும், ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது என்னது? ஒரு ப்ரொடியூசர் கேட்கறாருன்னா நீங்க அவர் மீது எதுவும் பண்ண முடியாது, நீங்க வந்து கொடுத்து இதுதான் பண்ணணும். ஓகே, நீங்க கொடுக்குறீங்க, கொடுக்கலாம், அந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்க, பண்ணலாம், ரெண்டாவது விஷயம். தனுஷ் வந்து தப்பானவர், அவர் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆஸ் அ ப்ரொடியூசரா அவர் வந்து காசு கேட்பாரு, உங்களுக்கு அந்த அளவுக்கு வேணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கு, நான் கண்டிப்பா என் வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு புரட்சி படத்தை வந்து நான் இங்க எல்லா மக்களுக்கு போட்டு காட்டுவேன் அப்படின்னு நினைச்சேன்னா எவ்வளவோ செலவு பண்றீங்களா? 10 கோடி உங்களுக்கு என்ன மேட்டரா? காசு கொடுத்து வாங்குங்க தனுஷ் கிட்ட, ஏன் பண்ண மாட்டீங்க? தம்பி, என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜி இருக்காருல்ல, அவர் வந்து மூக்குத்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வச்சு ஒரு படம் எடுத்தாரு, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏங்க இப்ப நயன்தாரா வந்து நீங்க அம்மனா கடவுளா காட்டியிருக்கீங்க படத்துல, ஆனா ரியல் கேரக்டர் அவங்க எவ்வளவு ஒஸ்ட்னு உங்களுக்கே தெரியும். அவங்க எத்தனையோ பேத்த லவ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ பேத்தோட சுத்தி இருக்காங்க. இப்படி ஒரு கேரக்டர் நீங்க வந்து அம்மனா கடவுளா காட்டியிருக்கீங்களே, உங்களுக்கு வந்து அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜியே பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்த்தா எனக்குமே அப்படிதான் தோணுது. நான் என்ன கேட்கறேன்னா, அதாவது நயன்தாரா வாழ்க்கையில அப்படி என்ன நடந்துருச்சு, அதாவது நமக்கு அதை பார்த்தா என்ன இன்ஸ்பைரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டோரியவோ இல்லை லவ் ஸ்டோரியவோ எடுக்கிறாங்க. அப்படி அந்த லவ் ஸ்டோரியில என்ன இருந்துற போகுது? அதாவது சிம்புவை வந்து முன்னாடி லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிரபுதேவா கூட ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தாங்க. சாரி, பிரபுதேவாக்கு அப்புறம் தான் சிம்பு, அது தெரியல, ஏன்னா 2 பேர்த்து கூட இருந்தாங்க, அதை விடுங்க. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி விக்னேஸ்வரன் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, உங்களோட லவ் மலர்ந்ததிலிருந்து அந்த மேரேஜ் முடிகிற வரைக்கும், குழந்தை வளர்க்குற வரைக்கும் படம் இதுன்னு வச்சுக்கலாம். அப்படி என்ன பெருசா அப்படியே 400 அப்படி தான் செட்டில் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா நடந்து இந்த மாதிரி அது ஒரு படம் மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ற அளவுக்கு சத்தியமா என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒருவேளை லைஃப் ஸ்டோரி எடுத்தாங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் எப்படி வைப்பாங்க அப்படின்னு தெரியல. வைக்காம ரிலீஸ் பண்ணா பார்த்துட்டு இருக்க நம்மள பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ ஒருவேளை அது ரிலீஸ் ஆச்சுன்னா அப்படி அந்த படத்துல என்னதான் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு நானுமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா, இதெல்லாம் நயன்தாரா இப்ப இத்தனை நாள் இல்லாம திடீர்னு இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னா இது வந்து ஒரு பப்ளிசிட்டி தான், ஒரு ஹைப் கிரியேட் ஆகணும்ல. அதாவது இப்ப நயன்தாரா இந்த மாதிரி லைஃப் இது படம் வருதுப்பா அப்படின்னா எல்லாரும் அதை இப்ப நான் சொன்ன மாதிரி அது என்னடா அதை எவன் போய் பாட்டு அப்படின்னு எடுத்துட்டு எவனும் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து மேக்சிமம் பார்க்க மாட்டான். இப்ப தனுஷ்ன்ற ஒருத்தரை கொண்டு வந்து இவர் தரமாட்டாரு அப்படின்ற பிரச்சனைய அவங்களுக்குள்ள பேசி முடிக்காம வெளியே சொல்லி இந்த படத்துக்கு ஒரு ஹைப் ஏத்தி இப்ப 4 பேர் இந்த படத்தினாலதான் அந்த பிரச்சனை ஒரு மாதிரி பெரிய பிரச்சனையா சோசியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு, அந்த படம் தான் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில போய் பார்ப்பான்ல. ஸோ அதனால ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி, படத்துக்கு வந்து ஹைப் ஏத்துறதுக்காக தான் இதை நயன்தாரா இப்ப பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு இது பண்றவங்க 10 கோடி தானே கொடுத்து அவர்கிட்ட வாங்கிட்டு படத்தை அழகா ரிலீஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. உங்களுக்கு ஹைப் வேணும், ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, எல்லாரும் தனுஷை தானே சொல்றாங்க, நம்மளும் வந்து தனுஷையே ஒரு டார்கெட்டா வச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இதெல்லாம் வந்து இருக்கிறதுலயே மிகப்பெரிய கேவலமான செயல். தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? சில பைத்தியக்காரனுங்க சொல்லுவானுங்க என்னன்னா, தனுஷ் வந்து பணத்தாசை பிடிச்சவருப்பா. இப்ப நயன்தாரா வந்து தனுஷ்க்கு வந்து நல்லா க்ளோஸ் தானே, விக்னேஷ் சிவன்லாம், ஏன் வந்து காசு வந்து கம்மி பண்ணிலாம் கொடுக்கணும், காசே எல்லாம் வந்து கொடுக்கலாம்ல, ஏன் வந்து காசு கேட்டுட்டு இருக்காரு, தனுஷ் வந்து பணத்தாசை பிடிச்சவரு அப்படின்னு சொல்லுவானுங்க. நான் என்ன சொல்றேன்னா அவனுங்களுக்குலாம், அதாவது தனுஷ்க்கு வந்து இந்த 10 கோடின்றது ஒரு மேட்ரே கிடையாது. அவர் போயஸ் கார்டன்ல வீடு கட்டி ஹாலிவுட்ல நடிச்சிட்டு இருக்காரு, 10 கோடின்றது மேட்ரே கிடையாது. இருந்தாலும் ஏன் வந்து கேட்கறாரு அப்படின்னா, உழைப்புக்கு உண்டான ஊதியம். நான் வந்து நியாயமா தான் வந்து நான் அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ அந்த படத்தோட சில ரைட்ஸு சில விஷயங்கள் வந்து நீங்க கேட்குறீங்க, அதுக்கு வந்து உழைப்புக்கு உண்டான ஊதியம் நீங்க கொடுத்து வாங்கிக்கங்க. நான் வந்து தரமாட்டேன்னு சொல்ல, நீங்க காசை கொடுங்க வாங்கிக்கங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நயன்தாரா வந்து நீங்க இப்படி கேட்டதே இதுங்க, அது எப்படி 10 கோடி கேட்கலாம், உங்க மேலதான் தப்பு, தனுஷ் வந்து இந்த மாதிரி ஆளா அப்படின்னு சொல்றதுல என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. ஸோ நான் சொன்ன மாதிரி படத்துக்கு ஹைப் ஏத்த தான் பண்றாங்கன்னு தெளிவா தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து தனுஷ்க்கு வந்து ஒரு இது போயிருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் இருக்காரு, நம்ம அரசியல் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து இவங்க நயன்தாராக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமான ஒரு தொடர்பு, ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரு நெருக்கமான தொடர்பு வந்து இருக்கு. அவர்கிட்ட நயன்தாரா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களாமா, உங்க சைட்ல இருந்து ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க, நீங்க வந்து கேட்டா தனுஷ் வந்து கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து கேட்டாரா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. அதாவது நயன்தாரா எப்படின்னா, நீ கொடுக்க மாட்டேன்னு ஈகோவா இருக்கியா, ஓகே நான் வந்து உன்ட்ட கெஞ்சியோ இல்லை காசு கொடுத்தோல நான் வாங்க மாட்டேன், நான் எப்படி உன்ட்ட இருந்து வாங்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல், நம்ம ஒரு அரசியல் பவர் ஒருத்தர் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அவரு போய் கேட்டாரா இல்லை அதுக்கு தனுஷ் என்ன சொன்னாரா அப்படின்றது அஃபீஷியலா இன்னும் இன்ஃபர்மேஷன் நமக்கு வரல, போக போக வரும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இவர் விக்னேஷ் சிவன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தனுஷோட ஸ்ரேயாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் இருப்பார், அந்த அது என்னது கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ச்ல கூட ஸ்டேஜ் வந்து பேசியிருப்பாரு. அவர் வந்து தனுஷ் பிஏ மாதிரின்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து இவர் கால் பண்ணி சொல்லியிருக்காரு, அதாவது ஒண்டர் பார் ஃபிலிம்ஸோட பிஏ மாதிரின்னு நினைக்கிறேன். இவர் விக்னேஸ்வரன் கால் பண்ணி கேட்டிருக்காரு,
இந்த மாதிரி மச்சி நானூறு ரவுடி தான், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி படம் பண்ணுறேன், அதுக்கு 400 ரவுடி தானோட சில ரைட்ஸ் எல்லாம் வேணும் அப்படியே ஒரு இது, அதுக்கு வந்து நாங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 பார்லேருந்து ஒரு இது வந்த மாதிரி நீ வந்து இது கொடுத்துட்டு மெயில் வந்து போட்டுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரேயாஸ் கிட்ட விக்னேஸ்வரன் கேட்டிருக்காரு. அப்போ வந்து ஸ்ரேயாஸ் எதுவுமே பதில் சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு விக்னேஸ்வரன் மறுபடியும் கால் பண்ணி, மச்சி என்ன மச்சி அந்த 1 வீக் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல அது எதுவும் மெயில் வரலையே பார்த்து போட்டுடு அப்படின்னு இருக்காரு. அப்போ வந்து சரியா சொல்றாரு என்ன அப்படின்னா, இல்லை தனுஷ் சார் வந்து கேட்காம நான் எதுவும் சொல்ல முடியாதுங்க, அது எப்படி சொல்ல முடியும், இது வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஸ்வரன் இருந்துட்டு அவரு எது கேட்டுட்டு அவரையா நீ இதுல இன்வால்வ் பண்ற, நீ அனுப்பிச்சு விடுன்னு சொன்னதுக்கு அவரு ஸ்ரேயாஸ் முடியவே முடியாது, தனுஷ் சார் கிட்ட கேட்டுதான் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேத்தில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. அது ஒரு கடுப்பு விக்னேஸ்வரனுக்கு. ஏன்னா தனுஷ்க்கு அதுக்கு போச்சுன்னா அவர் தரமாட்டாருன்றது விக்னேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால விக்னேஸ்வரன் வந்து இன்டைரக்டா ஃபோன் பண்ணி நைஸா இது பண்ணிருக்காங்க. இப்ப முடிஞ்ச அளவுக்கு போராடி தனுஷ் வந்து இல்லப்பா நீ வாங்குறனா 10 கோடி கொடுத்து வாங்கிரு, இல்லைன்னா வந்து நான் தர முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கங்காட்டிக்கு நயன்தாராவும் விக்னேஸ்வரனும் பிளான் பண்ணி ஓகே நீ வந்து தரமாட்டியா இரு உன் பேரை நாரடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விஷயம் தான் அந்த நோட்டீஸ் வந்து இது பண்ணது. தனுஷ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதுலயும் வந்து 10 கோடி வந்து அவரு கேட்டாரு, இந்த மாதிரி வந்து தரலன்னா தரமாட்டேன்னு ரைட்ஸ் தரமாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய ஒரு வாரத்தோட அதான் நாங்க வந்து 10 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்பவும் வந்து அவர் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. 10 கோடி அவர் கேட்கறாருன்றதான் பிரச்சனை. அப்புறம் என்ன பின்ன ஓசிலியா கொடுப்பாங்க எனக்கு புரியல. ஸோ இந்த விஷயம் 3 நாளா வந்து சோசியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் ட்விட்டர்ல நயன்தாராவையும் விக்னேஸ்வரனையும் போட்டு கழுவி கேவலமா பேசி விட்டாங்க தனுஷ் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ட்விட்டர் யூசர் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்லெஸ் நயன்தாரா அப்படின்னு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணதாகட்டும், அப்புறம் ஏன்னோ மேரேஜ் சம்திங் ஏதோ போட்டு நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவையும் விக்னேஸ்வரனையும் ட்விட்டர்ல போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா இவ்வளோ இது தேவையில்லாம ஹைப் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு 10 கோடி கொடுத்தா தனுஷ் கொடுக்க போறாரு. ஸோ அதுவே எனக்கு இதெல்லாம் எல்லாத்தையுமே தாண்டி நயன்தாராவோட அப்படி வாழ்க்கை வரலாறு என்ன இருக்கு, அவர் லவ் பண்ணல அப்படி என்ன லவ் பண்ணி கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு படமா எடுத்து நெட்ஃபிளிக்ஸ்ல வேற வைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல. நயன்தாரா வந்து நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட முன்னாடியே என்ன சொல்லி வச்சிருந்தாங்க அப்படின்னா, அதுதாங்க அந்த 400 கோடி அதெல்லாம் வாங்கிக்கல தனுஷ் சார்ல கேட்டா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. கடைசி நேரத்துல தனுஷ் வந்து இல்ல தர முடியாதுன்னு சொன்னோம்னா இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து நயன்தாரா ப்ரெஷர் பண்றாங்க, எங்க டைம் ஆயிட்டே இருக்கு டக்குன்னு என்னன்னு பார்த்துடுங்க நம்ம ஷூட்டு எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப இல்லங்க அவர் தரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றது மண்டை குழம்பி போயிட்டு இந்த மாதிரி ட்விட்டர்ல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தனுஷ் பத்தி ஒரு அக்யூசேஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்க ரிமைண்ட் பண்ணி பாருங்க யார் மேல தப்புன்னு தெரியும். அவர் வந்து ப்ரொடியூசரா காசு வேணும் அப்படின்னு கேட்கறாரு, இவங்க வந்து வேணும் அப்படின்னா 10 கோடி கொடுத்துட்டு வாங்கிட்டு போகலாம். அதாவது நீ 10 கோடி எப்படி கேட்கலாம் உன் பேரை நான் அடிக்கிற அப்படின்னு வந்து இப்ப அவங்க பேரே இந்த தான் தலையில தானே மண்ணவாரி போறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி விக்னேஸ்வரனும் நயன்தாரா வந்து அவங்க பேர் ஏற்கனவே வந்து பெருசா பேர்ல சம்பாதிச்சு வைக்கல, அது கெட்டு போய் தான் இருக்கு. அந்த குழந்தை பெத்துக்காம இது பண்ணதெல்லாம் அதுலயே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இப்ப எச்சா நாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களே நெகட்டிவா ப்ரூஃப் பண்ண மாதிரி இப்போ ஆயிருச்சு. இது வந்து 2 பேத்துக்கு தேவையில்லாத வேலை. பாவம்டா நீங்களாம், யாரா நீங்களாம். இப்ப ரீசெண்டா தீமான்னு ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு, அனிருத்தோட பாடியிருப்பாரு. கண்டிப்பா அந்த சாங் நீங்க பார்த்திருப்பீங்க. அது லிரிசிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தலைவர் விக்னேஸ்வரன். ஓகேங்களா, அந்த சாங் வந்து நான் நயன்தாராக்காக தான் ஃபீல் பண்ணி எழுதுனேன். நயன்தாரா கிட்ட நான் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சேன்னா அதை ஒரு பாட்டா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அதுல லிரிக்ஸ்லாம் கேவலமா அசிங்கமா கன்றாவியா இருக்குது. உன் பக்கத்துல நான் படுக்க வழி விடுமா, அப்புறம் உன் ரத்தத்துல நான் பெத்தெடுக்க விதி விடுமா. இது வாந்தி வருது இந்த லிரிக்கை கேட்டா. அதுக்கு என்ன அர்த்தம், பக்கத்துல படுக்க வழி விடுமா அப்படின்னா உன் கூட படுக்க வழி விடுமா, ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா அப்படின்னா பெத்தெடுக்க விதி விடுமா. இது என்னது, இது எப்படி? நான் என்ன கேட்கறேன்னா இது அவர் லிரிக் எழுதி தந்துட்டாரு, ஓகே. மியூசிக் கம்போஸ் பண்றப்ப யாருக்கும் அனிருத்துக்கு பாடுறப்பெல்லாம் தோண வேண்டாமா இந்த லைன்ஸ்னா இவ்வளவு கேவலமா இருக்குது. அதாவது இப்ப 2K கிட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இது என்ன நினைப்பாங்க அப்படின்னு வந்து யாருமே யோசிக்கவே இல்லையா. இது மட்டும் கிடையாது, இந்த பாட்டுல பாதி லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பாட்டை ஃபுல்லா என்னதான் நம்ம கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி வைப் பண்ணாலும் அனிருத் வாய்ஸ்ல கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு 4 ரீல்ஸ் போட்டாலுமே அந்த லிரிக் வந்து நான் நயன்தாராக்காக தான் எழுதுனேன் அப்படின்றாரு. அவ்வளோ அசிங்கமா இருக்குதுங்க. இப்ப நான் சொன்ன 2 லைனே போதும் அந்த பாட்டோட லட்சணம் என்னன்னு. ஸோ இப்படிப்பட்ட விக்னேஸ்வரனும் நயன்தாராவும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அதாவது நயன்தாராவோட லைஃப் ஸ்டோரி எடுக்கிறாங்க, அந்த லவ் ஸ்டோரி எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படி என்ன சுவாரஸ்யமா இருக்கும் போதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டேன். இதுதான் நினைச்சு தனுஷ் வெர்சஸ் நயன்தாரான்னு வர்றப்ப இதுதான் பிரச்சனை.
அதையும் தாண்டி இந்த வீடியோ போடுற காரணம் நயன்தாராவோட லைஃப் ஸ்டோரியில் அப்படி என்னதான் நடந்துச்சு, அதை வேற எதுக்கு அந்த லவ் ஸ்டோரி இதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படியே எடுத்தாலும் இந்த குழந்தை பெற்றுக்கிட்டதுல அவங்க வந்து ஆர்கானிக்கா பெற்றுக்கலன்றது ஊருக்கே தெரியும். அதை எப்படி படத்துல காட்ட போறாங்க? ஒருவேளை அதாவது இந்த மாதிரி பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு காட்டினாங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்க நம்ம என்ன பைத்தியக்காரனா? அதாவது இவங்க என்னதான் லேடி சூப்பர் ஸ்டார், எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், என்னதான் அது இதுன்னு இருந்தாலும் குழந்தை வந்து நாங்க வந்து ஆர்கானிக், அது இன்னும் சொல்ல மாட்டேன். அந்த குழந்தை வந்து அவங்க ஏன் பெற்றுக்கல, அவங்க ஆர்கானிக்கா ஏன் பெற்றுக்கலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அழகு போயிடும். இதுதான் உண்மை. அவங்கள பொறுத்த அளவுக்கு இன்னும் நிறையா சம்பாதிக்கணும், நம்ம வந்து சினிமாவில் வந்து இன்னும் நிலச்சி நிற்கணும், நிறைய படம் பண்ணணும், நிறையா சம்பாதிக்கணும். ஒருவேளை ஆர்கானிக்கா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு, அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இது நடக்க உடம்பு வரும், அப்புறம் வந்து அந்த அளவு கம்மியாகிறதெல்லாம் பேசிக்காக எல்லாத்துக்குமே இருக்கிறதா. ஸோ அதனால வந்து நம்ம மார்க்கெட் டவுன் ஆகிடக்கூடாது, நமக்கு வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா சம்பாதிச்சுக்கணும், இன்னும் வந்து நிறையா இயர்ஸ் வந்து நம்ம நடிக்கணும். அதனால வந்து இப்போதைக்கு குழந்தை அந்த இதெல்லாம் வேணாம். ஆனால் விக்னேஷ் பாவம் தெரியுமா, பாவப்பட்ட ஜென்மங்க உண்மையாக சொல்லணும்னா. இந்த மாதிரி வந்து இது பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து குழந்தை வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, இதெல்லாம் எப்படி படத்தில் அவங்க வந்து நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் காமிச்சிருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கே தெரியும் இந்த விஷயம்லாம் ஊருக்கே தெரிஞ்சிச்சு, ஒன்றும் புதுசுலன்னு படத்தை பார்த்துட்டு இருக்க நம்ம என்ன பைத்தியக்காரன்னு கேட்குற. பார்த்துட்டு பரவாயில்லப்பா, இந்த பரவாயில்ல, ஏதோ நயன்தாரா இந்த மாதிரி ரீசனால இப்படி பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், இவங்க நம்பி படம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்து நாளைக்கு வந்து எப்படி அந்த குழந்தை மேட்டரை காட்டுவாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இன்னொன்று இவங்க கல்யாணம் பண்ணதே என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சிம்பு பிரபுதேவா எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் இப்போ விக்னேஷ் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இப்போ நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சு நம்ம எப்படி தைரியமா நம்மளோட லவ் ஸ்டோரி எடுக்கலாம், நம்மளோட கல்யாண ஸ்டோரி இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. ஸோ அதை ரிலீஸ் ஆகட்டும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை விட கேவலமா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து உருவாகும் அப்படின்றது வந்து நான் ஷியோரா சொல்றேன். பார்ப்போம், அந்த படம் வரட்டும், நானும் பார்க்குற வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய், டேக் கேர்.